இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரி சகோதரிகளே, இன்றைய நாளின் முதல் வாசகமானது திருத்தூதர் பவுல் கொரிந்திற்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். கொரிந்து நகரம் வணிக நகரமாக விளங்கியது. வாணிகம் அங்கு சிறந்து விளங்கியதால் பலதரப்பட்ட மக்கள், பல மொழியை சார்ந்தவர்கள், பல கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள், பல தெய்வ வழிபாடை சார்ந்த மக்கள் எல்லாம் ஓரிடத்திலே தங்கியிருந்தார்கள். இவ்வாறு இருந்தமையால் அந்த மக்களிடையே பல தெய்வ வழிபாடு, பல மொழி, பல கலாச்சாரம் அவை அனைத்தும் நிறைந்திருந்த காரணத்தால் அவர்களுடைய அறநெறி வாழ்வும் சற்று தாழ்ந்ததாகவே காணப்பட்டது. அது எந்த நிலைக்கு இருந்ததென்றால், இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் அவர்களுடைய அறநெறி வாழ்வை மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. ஒருவன் பரத்தமையில் இருந்தான், அதுவும் தன்னுடைய தந்தையினுடைய மறு மனைவியை கூட வைத்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அறநெறி வாழ்வு இருந்ததாக பவுலடியார் அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கொரிந்தியரை போல் வாழுதல் என்கிற ஒரு கூற்று கூட இருந்தது. கொரிந்தியரை போல் வாழுதல் என்றாலே பரத்தமையில் வாழ்பவர்கள் என பொருள்படக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்வு இருந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் பவுலடியார் அத்தகைய வாழ்வு வாழ்பவரை என்ன செய்ய வேண்டும் என்று தெள்ளத் தெளிவாக குறிப்பிடுகிறார். நற்செய்தியிலே, மத்தேயு நற்செய்தியிலே ஏற்கனவே இந்த புளிப்பு மாவு அல்லது இந்த புளிகாரத்தை பற்றி இயேசு அழகாக குறிப்பிட்டிருப்பார். இந்த புளிப்பு மாவை விண்ணரசிற்கு அவர் ஒப்பிட்டு எவ்வாறு நம்முடைய சிறிய செயலானது பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதை மத்தேயு நற்செய்தியாளர் அழகாக குறிப்பிட்டிருப்பார். இங்கே புனித பவுலடியார் நம்முடைய வாழ்விலே, ஒரு குழுமத்திலே ஒரு தனிப்பட்ட மனிதன் செய்கிற பாவமானது அது அப்படியே விடுகிற பொழுது அது எவ்வாறு அடுத்தவர்களையும் பாதிக்கிறது என்கிற ஒரு அடுத்த பார்வையிலே இவர் சிந்திக்க அழைக்கிறார். நம்முடைய உடலில் கூட புற்றுநோய் தோன்றுகிற ஒரு நபருக்கு முதலிலே அந்த நோயை கண்டறிந்து அதை துவக்கத்திலே நாம் அகற்றி விடுகிற பொழுது உடலினுடைய மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் அது தடுக்கப்படுகிறது. அதுபோல்தான் நம்முடைய ஆன்ம நோய்களாக இருக்கிற எந்த பாவங்களையும் நாம் முதிர்ச்சியடைய விடாமல் முளையிலேயே அதை கிள்ளி எறிவதன் வழியாக இறைவனின் துணை கொண்டு ஒப்புரவு அருட்சாதனத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் முழுமையாக அறிக்கையிட்டு நம்முடைய ஆன்மாவை தூய்மை செய்து கொள்வதன் வழியாக நமது உடல் முழுவதும் தீமைக்குட்படாமல் நாம் விண்ணகத்தை உரிமை பேராக பெற்றுக்கொள்ள முடியும். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய அன்றாட வாழ்விலே நம் வாழ்வில் இருக்கிற சிறிய பாவத்தை கூட, சிறிய தீமைகளை கூட, சிறிய அளவிலான இறைவனின் அன்பிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய செயல்பாடுகளை நான் எந்த அளவில் பார்க்கிறேன்? மற்றவர்களெல்லாம் பெரிய பெரிய பாவங்கள் செய்கிற பொழுது நான் செய்வது சிறிதுதானே, இவை இறைவனின் இரக்கத்தினால் ஒன்றுமில்லாமல் சென்றுவிடும் என்று சிறிய பாவங்களை கவனிக்காமல் விட்டு விடுகிறோமா? அல்லது அத்தகைய சிறிய சிறிய செயல்களுக்கு கூட நாம் கவனத்தை கொடுத்து அவற்றை முழுவதுமாய் நம்மில் இருந்து அகற்றி தூய வாழ்வு வாழ முற்படுகிறோமா என சிந்திப்போம். நம்மிடம் இருக்கிற தீமைகளை, நம்மிடம் இருக்கிற பாவங்கள் என்கிற ஆன்ம நோய்களை அகற்றி இறைவனில் முழுமையாய் வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம்.